இந்த 7,000 ரூபாயை வந்து அதிகமாக ஏற்றி 15,000 ரூபாய் கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். உங்க பேச்சுக்கு ஏதாவது சொல்லிட்டு போயிடுறாங்க, யாருக்கும் செய்யறது கிடையாது. அதாவது தேர்தல் வாக்குறுதி வந்து விஜய் அண்ணன் வந்து கொடுத்தாரு, அதன்படி இது வரல. மீன்பிடி தலைகாலத்துக்கு வந்து 30,000 50,000 வரைக்கும் தரேன்னாரு. எங்களுக்கு 50,000 வேணாம், தினக்கூலி 4,000 ரூபான்ற கணக்கு பண்ணி ஒரு நாளைக்கு 400 ரூபான்னு கணக்கு பண்ணி 61 நாளைக்கு என்ன அமௌண்ட் வருதோ அதை கொடுத்தா போதும். அடுத்தது மீன்பிடி குறைவு காலம், இதுக்கு வந்து ஒரு 1000 2000 ஏற்றி 7,000 தரேன்னு சொல்லியிருக்காரு. இந்த 7,000 இந்த 3 மாசத்துல மீனவர்கள் குடும்பம் பண்ண முடியாது. அதனால இந்த 7,000 ரூபாயை வந்து அதிகமாக ஏற்றி 15,000 ரூபாய் கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது வந்து ஆழ்கடல் மீன்பிடிப்பு, எங்களை எல்லா அரசும் வந்து ஆழ்கடல் மீன்பிடிப்புன்னு எட்டாத கணிக்கு நாங்கள் கொட்டாவி விட்டா மாதிரியா இருக்கு. அது ஆழ்கடல் மீன்பிடிப்பு வந்து 1 கோடி 1.5 கோடி 2 கோடி செலவாகும். அந்த 1.5 கோடி 2 கோடி எங்ககிட்ட கிடையாது. இவங்க முழு மானியமா கொடுத்து கிராமத்துக்கு ஒரு கிராமத்துக்கு 10-20 குடும்பத்தை கொடுத்தாங்கன்னா அவங்க 10 பேர் 20 பேர் சேர்ந்து தொழில் பண்ணலாம். ஆனா இவங்க வந்து அது மாதிரி செய்யறது இல்ல. இவங்க பேச்சுக்கு ஏதாவது சொல்லிட்டு போயிடுறாங்க, யாருக்கும் செய்யறது கிடையாது. இந்த சுருக்கு வலைன்றது ஒன்று அழிஞ்சதால எங்க மீனவ சமுதாயமே அழிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாம கொரோனா காலம், என்னைக்கு கொரோனா வந்தது மீனவர் இனமே அழிஞ்சு கொண்டு கொஞ்சம் இருக்கு. அதனால இந்த அரசு புதிய அரசு, இவர் இளமையானவர், இவர் வந்து மீனவ சமுதாயத்தை முன்னோக்கி பார்த்து மீனவ குடும்பங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்யணும். எல்லா கிராமங்களும் தூண்டில் வளைவு இல்லாம அவன் காத்து கடல் இயற்கையில எதிர்த்து சம்பாதிச்ச பணம் வீடு கடல்ல போயிட்டு இருக்கு. இதையும் தடுக்கணும், இதையும் தடை செய்யணும். இதையும் தடை செய்யணும். இதை வந்து தூண்டில் வளைவு எல்லா ஊருக்கும் ஏற்படுத்தி தரணும். இந்த 7,000ன்றது எங்களுக்கு எட்டாது, இது வந்து 15,000 ஆக்கி கொடுக்கணும். மீன்பிடி தடை காலத்துக்கு அவர் 25 ரூபா கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன்.